இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். எப்பா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்புப்பா? எப்பா 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? 500 ரூபாய்க்கு சில்லறை வேணுமா? நான் 5 பைசா இல்லாம கார் துவச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து 500 ரூபாய் சில்லறை கேட்கற போயா? போயாவா? மரியாதை குறையுது. எப்பா ரொம்ப அர்ஜென்ட்டுப்பா, எப்படின்னா 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி கொடுப்பா. நான் ஊருக்கு புதுசா என்கிட்ட கையில என்ன கேட்க வேண்டிய என்கிட்ட வந்து கேட்டுனுக்குறா. எப்பா கடை எங்குதுன்னு எனக்கு தெரியாத, நான் தான் ஊருக்கு புதுசாச்சா. அட நாயா நீ இரு, ஒருத்தர் வருவாரு அவர்கிட்ட கேட்போம். என்ன வாங்கிக்கணும் சொன்னா? தக்காளி வெங்காயம் அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னா. எப்ப கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா போறவனை கூப்பிட்டு நில்லுன்ற? ஏன்ப்பா இப்படி கோவப்படுற? இவரு கொஞ்சம் உதவி பண்ணணுமா? மூஞ்ச கோவமா வச்சுக்கோ. சரி சரி. என்னப்பா என்ன நிக்க வச்சு 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அது ஒன்னும் இல்லப்பா, இவருக்கு சின்ன உதவி பண்ணணும். என்ன உதவியா? பாவம் இவர் ஊருக்கு புதுசா, உங்ககிட்ட 500 ரூபாய் சில்லறை இருந்தா கொடுப்பா. என்கிட்ட இருந்தா குத்துருவேன், என்கிட்ட இல்லையா? உனக்கு தெரிஞ்ச கார்ல இருந்தா வாங்கி போடான். இவரு மூஞ்ச பாக்கிறதுக்கு பாவமா இருக்குதா? ஆம்பா எங்கன்னா வாங்கி கொடுப்பா, உனக்கு கொஞ்சமா போவான். உதவின்னு கேட்டீங்க, சரி வாங்க எங்கேயாச்சும் போய் கேட்டு பாப்போம். பூவே நில்லுப்பா. என்னப்பா? ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குதா? பூ வேணா இருக்குது, சில்லறலாம் இல்ல. நோ சில்லறை கொடுத்துட்டா போயா. அதான் சொல்றேனப்பா, பூ தான் இருக்குது, சில்லறை இல்ல. அப்ப அந்த பூ கொடுப்பா, நாங்க எங்கன்னா வித்துக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்துறேன். சும்மா கேட்டேன், நீ போ. சும்மா கேட்டியா? காலம் காத்தாலே வருதுங்க பாரு எனக்குன்னு. பூவே 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 பூவே. காட்டு யானை ஒன்று ஊருக்குள் வந்து மக்களை பயமுறுத்துகிறது. நோ. யாருப்பா அது பேப்பர் படிக்கும்? ஐயோ காட்டு யானை. நோ பயப்படாத, நான் மனுஷன் தான். மனுஷன் தானா? கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேனப்பா. என்ன விஷயம் சொல்லுப்பா. நோ ஒரு 500 ரூபாய் சில்லறை வேணும்ண்ணா. நீ ஒரு 5 ரூபாய் குத்தீங்கன்னா இன்னைக்கு போலதான் நான் ஓட்டுவேன். என்கிட்ட போய் 500 ரூபாய் சில்லறை கேட்கிறியப்பா. எப்பா ஒரு நல்ல பீஸ் கிட்ட கூட்டின்னு வருன்னு பார்த்தாக்கா இனிமே டம்மி பீஸ் கிட்ட கூட்டின்னு வந்துக்கிறா. கொழும்பு பத்தியா? இட்லி குண்டா வைத்தா என்ன என்னைய கலாய்க்கிறா? நோ அப்படிலாம் சொல்லாதண்ணா. காசு இருந்தா இருக்குன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கு நீ இப்படியா பேசுவா? என்ன டம்மி பீஸ்ன்றான், அப்ப எனக்கு கோவம் வராதா? ஊர்ல சொல்லாத சொல்லிட்டாங்க, ஊர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. போங்க, 500 ரூபாய்க்கு சில்லறை உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. கெஞ்சிட்டு அப்பதான் தருவாங்க. நோ நோ எப்படின்னா வாங்கி கொடுண்ணா. சரி என்ன நம்பி கேட்ட. ஊ சொல்றியா பாப்பா, ஊ சொல்றியா, ஆ சொல்றியா பாப்பா, ஆ சொல்றியா. கோவிந்தசாமி வரானா? கோவிந்தசாமி இங்க வா, அப்புறமா சொல்லும். என்னண்ணா ஜாலியா பாட்டு போக சொல்லி கூப்பிடுற? பாட்டு எல்லாம் அப்புறமா பாடுவேன். தம்பி ஊருக்கு புதுசா வந்து இது ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை வேணுமாம்பா. புதுசாவா? யாரு? பா வணக்கம் வைப்பா, இவர் தந்துருவாரு. நான் வணங்கண்ணா. வணங்குப்பா. இது வரைக்கும் எனக்கு வணக்கம் சொல்லிதே கிடையாது யாரும். எவ்வளவு நல்ல பையனாகிறான். நோ ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுண்ணா, ரொம்ப அர்ஜென்ட்டுண்ணா. 500 ரூபாய்க்கு சில்லறையா? குடு கோவிந்தசாமி, பாவம் ஊருக்கு புதுசுன்றதுனால கடையில சில்லறை கொடுக்க மாட்டாங்களா? சரி அண்ணன் கொடுப்பாரு, வாங்கி பாரியா? இருந்து வாங்கி கொடுத்துட்டு போப்பா. நீ வேணா இருந்து வாங்கி கொடுப்பா, நான் போறேன். ஏன்பா போனவனை கூப்பிட்டது நீ, இப்ப நீ என்ன கைட்டு விட்டு போறியா? வேலை நான் போறேன். ஐயோ கால் துவச்சிருந்தா விட்டு வந்துட்டுமே. எப்படி பாயில விட்டு போகுது பாரு மூதேவி. ஏப்பா 100 ரூபா நோட்டு வேணுமா, 50 ரூபா நோட்டு வேணுமா? எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. ஏப்பா 450 ரூபா தான் இருக்குதே. சரி குண்ணா. ஏப்பா அந்த 50 ரூபா நான் வாங்கிக்கிட்டா பீடி செலவு கூட காசு இல்ல. வாங்கிக்கப்பா, இதெல்லாம் பாக்குதே. ரொம்ப நன்றிப்பா கோவிந்தசாமி. அந்த 50 ரூபாய் எனக்கு குத்தணும்னா குத்துறேன்பா, எனக்கு கடனவே பிடிக்காது. நீ குத்துருவேன்னு எனக்கு தெரியும். என்ன அஜிச்சா வர்றாரு? என் கூட இருந்தா ஆளை காணமே. யோ எங்கேயாவா? இங்கேதான் இந்த ஆளை காணமே. அப்ப என் 450 ரூபா? அப்ப ஏன் 50 ரூபாய்? ஏய் என் 450 ரூபா வழி காண, சும்மா தானே பாட்டு பாட்டு போயிருந்தேன். நான் கூட சும்மா தான் பேப்பர் பச்சுன்னு உட்காந்துருந்தா. இதுங்க செம்ம ரூபாய் ஒரு பழகுது, அசால்ட்டா ஏமாத்திட்டு போயிட்டான். டேய் எங்க போறா? அப்படி எங்கன்னா இருக்கிறானா தேடி பாக்குறான், நீங்க இங்கே உட்காந்துருங்க. அந்த பாவி இவனும் ஓடிட்டான். அப்ப என் 450 ரூபா வழியா? அப்ப ஏன் 50 ரூபாய்க்கு வழி? ஏப்பா அந்த 50 ரூபாய் இதுதான்ப்பா. டேய் அந்த 50 ரூபாய் எனக்கு குத்துது, ஒழுங்கு மரியாதையா குத்துரு. ஏப்பா அந்த 450 ரூபாய் எந்துப்பா? 450 ரூபாய் உண்டுதான், ஆனா அந்த 50 ரூபாய் எந்த ஒழுங்கு மரியாதையா குத்துரு. ஏப்பா என்னப்பா இது நியாயம்? டேய் 50 ரூபாய் குடுறா. நோ இதெல்லாம் நல்லது இல்லைண்ணா. ஏன் 50 ரூபாய் கொடுக்கலாம் உன்னை விடவே மாட்டேன்டா. ஆனா வீட்டுக்கு வேணா தரேன். 50 ரூபாய் கொடுக்காம உன்னை விட மாட்டேன்டா. நீ கூப்பிட்டு வந்து தப்பா போச்சு, அப்படி ஏமாத்தி போட்டானே என்ன அவன்.